ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டி சீரியலில் வந்து இந்த வீக் வந்து என்ன நடக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட வர்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அந்த சந்தோஷத்தில் எப்படியுமே வந்து கெடுக்கிறதுக்காக நம்ம கோமதியோட அண்ணன் 2வது அண்ணன் இருக்காங்க இல்லையா. ஸோ எப்படியாவது வந்து இவங்களை ஒன்று சேரவே விடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு சொத்து வந்து நம்மளுக்கு கிடைக்காது நம்ம பையனுக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாரு. பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ ஓடி வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒன்றா உட்காந்து. ஆனால் அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி அவங்க 2வது அண்ணன் சொல்கிறாங்க, நீ ஓடி போய் எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினேன், இப்போ என்னடானா அவள் ஓடி போய் அசிங்கப்படுத்தியிருக்கேன், இந்த குடும்பத்தில் வந்து எங்கள் அண்ணனும் நாங்களும் இப்படி வெக்கம்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்க மாதிரி. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவெல்லாம் ஒரு ஆள்னு இவனை போய் பேரன்னு சொல்லிட்டு இருக்க, கூட்டு ஓடினவனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி வந்து கடுப்பாகி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான், இவங்க 2 பேரும் ஒன்றும் ஓடி போகலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கோமதி பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. வச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு அது ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பாண்டியனுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது இல்லையா, அதனால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கல்யாணத்தை வந்து நீ யார் முடிவு எடுக்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கோமதி அவங்க மூத்த அண்ணன் வந்து சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோமதி வந்து திட்டிட்டு, நீ எதுக்கு என் பொண்ணு வாழ்க்கையில் குறுக்க வர அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு, இனிமேல் உன் வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பிரிஞ்சு வந்து போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாண்டியனுக்கு வந்து செம்ம கடுப்பாயிருச்சு. என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டு இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கோமதி வந்து பாண்டியிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, போய் டாட்டா. அந்த எபிசோட் பார்க்க